ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் எப்படி உங்கள் பிக்சரை ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட பிக்சரை உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் கொண்டு வர்றதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ப்ரெஸ் பண்ண பிறகு கீழே உள்ள விட்ஜெட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள விட்ஜெட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ண பிறகு ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அங்கே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் வச்ச ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகிட்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கேனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சில ஹோம் ஸ்க்ரீன்லலாம் பார்த்திங்கன்னா இதை வந்து சைஸை கூட்டுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நான் வச்சுருக்கிற ஃபோனில் அதெல்லாம் கொடுக்கல. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா இது சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு அப்படி இந்த பிக்சரை மாற்றணுன்னா அந்த பிக்சருக்கு மேலே கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்கள் கேலரிக்கு போகும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பிக்சரை வேறு பிக்சர் செலக்ட் பண்ணணுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த பிக்சர் வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி உங்கள் பிக்சரையோ எந்த பிக்சரைனாலும் எப்படி ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி செட் பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.